அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி ஃப்ளவர் நேம் ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் அப்படிங்கிறது என்னன்னா மனசூர். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு பிசிக்கலா ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜி லெவல் இருக்கும். பட் மைண்ட் அளவுல எனர்ஜி லெவல் டல் ஆயிடும். இந்த வேலையை பார்க்கணுமா அப்படின்றது ஒரு மலைப்பா தெரியும். போர் அடிக்கும் சம்டைம்ஸ். நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மண்டே மார்னிங் அப்படிங்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு பிசிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. பட் மைண்ட் அளவுல கொஞ்சம் ஒரு டயர்டு இருக்கும். உங்களுக்கு போகணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இது நார்மல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நார்மலா மைண்ட் நம்ம ஒரு வேலையில அப்பப்ப டயர்ட் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு வேலையை பார்த்தோன்னே மலைப்பா இருக்கிறதுக்கும், இவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் சில வேலைகள் கொடுக்கும். இது என்னன்னா, இந்த ஃப்ளவரை பொறுத்தவரையும் நம்மளுடைய எமோஷனல் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா பிசிக்கலும் மைண்டும் ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளால ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்குது, மைண்ட் அது வேலை செய்ய தயாரா இல்ல, போர் அடிக்குது, இல்ல வேலையை தள்ளி போடுறது, வேலையை பத்தியான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யறதுக்கு இல்லாம இருக்கிறது, எல்லாமே மைண்ட் அளவு தான் நான் சொல்றேன். அப்படி பிசிக்கலி ஹெல்த் இஷ்யூவாகவும் இல்லாம நல்லாவே இருப்பாங்க. இந்த மைண்ட் அன்னைக்கு செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காது. நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு வேலையை தள்ளி கொண்டிருக்கோம். சோ இந்த மனநிலை ஒரு வீக்லி 1 or 2 days இருந்ததுன்னா ஓகே. அது நம்ம பிரசன்ஸ் ஆஃப் ஒர்க் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் இல்ல. அதே இந்த மைண்ட் அதிகமா இருக்குது, ஃபேமிலியில எந்த விஷயம் சொன்னாலும் செய்யறது இல்ல, ஒர்க் பண்ற இடத்துலயும் அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம லைஃப் பிரசன்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ண முடியாம ஒரு லைஃப் ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகும். அப்ப இந்த இடத்துல நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். இந்த ஹார்ன்பீம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர்ல நம்ம மைண்ட் அளவுல எப்படி இருக்கிறோம், மைண்ட் எப்படி நமக்கு ஆக்டிவா இருக்குதா, மைண்ட் டயர்ட் ஆகாம நம்ம பாத்துக்கிறோமா அப்படின்றத நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளவர்ல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் உங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2 விதமா நீங்க ஒவ்வொரு ஃப்ளவர்லயுமே பிரிச்சீங்க. அதாவது ஃப்ளவர் நேம் பாசிட்டிவ், நெகட்டிவ். இதுல எல்லா ஃப்ளவர்லயும் நம்ம ஓவராலா பார்க்கும்போது நீங்க எந்த ஃப்ளவர்ல எந்த மனநிலையில நம்ம அதிகமா நம்மளோட மனநிலை பாதிச்சிருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குதா அப்படின்றது நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் தெரப்பி யாரெல்லாம் எடுக்கணும்னு கேட்டா, இந்த மைண்ட் அளவுல ரிப்பீட்டடா அந்த டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு வேலையை ரெகுலரா எனக்கு பண்ண முடியல, ஒரு ஆக்டிவா பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஃப்ளவர் தெரப்பி சப்போர்ட் பண்ணும். நம்ம ஒரு கேஸோட பார்க்கலாம். அப்பா பையன் 2 பேரும் வர்றாங்க கிளைண்ட். அந்த அப்பா சைடு ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, பையன் காலையில எழுந்திருச்சு படிக்கல அப்படின்ற ஒரு விஷயம்தான். பையன் சைடு கேட்கும்போது எப்பவுமே பேரண்ட்ஸ் பசங்கும் போது தனித்தனியா நான் கூப்பிட்டு கேட்பேன். பட் இந்த பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், பையனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அது அப்பா ரோல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாவே எல்லாமே அப்ரோச் பண்றாங்க. அந்த பையனும் அந்த அந்த ஃப்ரெண்ட்லிய ரொம்ப அப்பா கிட்ட க்ளோஸ் ஆகுறாங்க. எல்லா விஷயமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அதனால இங்க தனியா நான் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அங்க இல்ல, தேவைப்படல. அப்ப 2 பேருமே பேசும்போது பையன் சைட்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, நான் காலையில எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பிசிக்கலா நல்லா இருக்கிறாங்க, ஆனா ஏஜ் குறைச்சுதான் அவங்களுக்கு. இதே வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, எழுந்திருக்க முடியல, ஆனா அவங்க மனசு என்ன நினைக்கும், காலையில வாக்கிங் போகணும்னு நினைக்கும். ஆனா பிசிக்கலி அவங்க சப்போர்ட் பண்ணாது. பட் பையனுக்கு பிசிக்கலி நல்லா இருக்குது. பட் மைண்ட் என்ன ஆகுது, இன்னொரு 5 மினிட்ஸ் தூங்கலாம், 5 மினிட்ஸ் அப்படியே சொல்லி வேலையை தள்ளி போட்டுட்டு, நேரத்தை தள்ளி போட்டுட்டு காலைல எழுந்திரிக்க முடியாம அவங்க இருக்காங்க. இதனால அவங்க காலைல படிக்க முடியல. இது அப்பா சைடுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. இது ஒரு சொன்னாங்க. 2வது பையன் சைடு என்ன கம்ப்ளைண்ட்னா, எனக்கு கொஸ்டின்ஸ், கொஸ்டின் ஆன்சரு, பேராகிராஃப், எஸ்ஸே இதெல்லாம் பெருசா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய கொஸ்டின் ஆன்சர் நான் எப்படி படிக்கிறது அப்படின்றது பையன் சைட்ல இருந்து ஒரு
ஸ்டேட்மெண்டா சொன்னாங்க. எனக்கு இது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. அதனால நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து 15 மார்க் 10 மார்க்லாம் கொஞ்சம் எழுத மாட்டேன். எழுதுனேன்னா ரொம்ப படிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்ப இவங்களுக்கு என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஒரு வேலைய பார்த்தாலே மைண்ட் அளவுல வந்து ஒரு மலைப்பா, ஒரு டயர்ட் ஆகுது மைண்ட் அளவுல. 2வது வேலைய வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஹார்ன்பில் ஃப்ளவர் கொடுக்கும்போது பாசிட்டிவான மைண்டும், பாசிட்டிவான லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளவர் தெரப்பி நம்ம எடுக்கும்போது மைண்ட வந்து நம்ம ஆக்டிவாவே நம்ம வச்சுக்கலாம். இந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த ரொட்டீன் லைஃப்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போரிங்கா இருக்கும் சில வேலைகள். அவங்கலாம் இந்த ஹார்ன்பில் எடுக்கும்போது நல்லா செய்வாங்க. மனச பத்தியான ஒரு கவிதை. இன்று இன்று நீ விதை நடு, நாளை வாழ்க்கை பூக்கும். உன்னையே நீ நம்பும் அந்த நிமிஷம் தான் உன் வாழ்க்கை மாற தொடங்கும். மனச பத்திரமா பார்த்துக்கோ. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.